கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 7 வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. என் அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதம் 91 நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு சங்கீதம். 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது 3வது நபராய் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, அங்கே அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை தெய்வமாய் கொண்ட பிற்பாடு, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்ட பிற்பாடு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உங்க பக்கத்துல 1000 பேர் விழலாம், உங்க வலது பக்கத்துல 10,000 பேர் ஏதோ ஒரு காரியத்துக்காக விழலாம், ஆனா உங்களை அணுகாது. ஐயோ, அவங்களுக்கு வந்துருச்சே இந்த கொள்ளை நோய், அவங்களுக்கு இந்த போராட்டம் வந்துட்ட, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்ட, எனக்கு வந்துடும் சொல்லி நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்களும் நானும் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம். அதனாலதான் அவர் எழுதுகிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அந்த தீங்கு உன்னை அணுகாது, அந்த பிரச்சனை உன்னை அணுகாது, அந்த சோர்வு உன்னை அணுகாது. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் 14 வசனத்துல ஆண்டவர் வருகிறார், அவனிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க, எங்க சென்றாலும் பயப்படாதீங்க. இந்த பக்கத்துல சூழ்நிலைகளை சாதகம் இல்லாத இருக்கலாம், எந்த ஒரு காரியம் நமக்கு வெளிப்படாதபடி நமக்கு இருக்கலாம். பயப்படாதீங்க, நம்மளை அணுகாது. நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம் பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவர் நமக்கு நிழலாயிருக்கிறார், ஜீவனை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய எல்லா போக்கை வரத்தை அவர் பாதுகாப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய சந்தோஷம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதித்து நடத்தும் அப்பா. எங்கு சென்றாலும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும், பேசுகிற வார்த்தையில் உடைய நீதி வெளிப்படட்டும், எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க பண்ணும். இதனால் பிள்ளைகளுடைய வியாபாரம், வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சூழ்நிலைகளை சாதகப்படுத்தி தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.